இது மகிமை நேரம். இந்த இரண்டாவது நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்யும் கர்த்தர் என்று சொல்லி. இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்யும் கர்த்தர். சங்கீதம் 37:4 இவ்வாறு கூறுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இருதயத்தின் வேண்டுதல்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற கர்த்தர் தான். எப்போதும் அவர் நிறைவேற்றுகிறவராகவே இருக்கின்றார். எப்போ நிறைவேற்றுவார்? நம் கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக, அந்த வசனம் அழகா சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி. பாருங்க, அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர் தான். ஆனா எப்போ அவர் நிறைவேற்றுவாரா? நம்ம அவரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது. நம்ம மற்ற உலக பிரகாரமான காரியங்கள்லாம் எவ்வளவோ நம்ம இதயத்தை மகிழ்ச்சி ஆக்குறோம்ல. பலவிதமான காட்சிகள், பலவிதமான மனிதர்களோட தொடர்பு, இதெல்லாம் நமக்கு இருதயத்துக்கு சில வேளை மகிழ்ச்சியாய் தெரியுது. ஆனா கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியா இருக்கிறோமா? ஏதோ வாரோம், ஜெபிக்கிறோம், போறோம், அந்த மாதிரிதான் நம்மளுடைய ஒரு ரொட்டீன் லைஃப் மாதிரி வச்சிருக்கிறோமே ஒழிய, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரும் போதே அந்த மனமகிழ்ச்சி நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். பாருங்க, நம்மட இருதயத்திலே மகிழ்ச்சி இருந்தா அந்த மகிழ்ச்சியை நம்ம எங்க பார்க்கலாம்? முகம் மட்டும் அந்த மகிழ்ச்சி வெளிக்காட்டும் இல்லையா? நம்முடைய இருதயத்திலே துக்கம் இருந்தாலும் அந்த முகத்துல என்ன செய்யும்? தெரியும். அதான் சொல்லுவாங்க பழமொழி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவாங்க இல்லையா? நம்முடைய இருதயத்துல துக்கமான நிகழ்வுகள் இருக்கிறதா, நம்முடைய முகமும் வாடலாக இருக்கும் இல்லையா? ஆனா நம்முடைய இருதயத்திலே சந்தோஷமா இருக்கிறதா, நம்முடைய முக மலர்ச்சியோடு நம்ம என்ன செய்வோம்? காணப்படுவோம். பாருங்க, அதுதான் ஆண்டவரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். நமக்கு பிடித்தமானவங்களோடு நம்ம நேரிலோ அல்லது போன்லோ பேசும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நான் எங்க மாமாட்ட பேசிட்டேன், இல்லை எங்க சொந்தக்காரன் உறவினர்கள்ட்ட பேசிட்டேன், எனக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களோட எங்கள்ட பேசிட்டேன்னு சொல்லும்போது அந்த மனமகிழ்ச்சி ரொம்ப இருக்கும். அதை விட, அந்த இன்பத்தை விட பல மடங்கு அதிகமான இன்பம் நாம் அவரோடு கூட பேசும்போது இல்லையா? அதை நாம் அனுபவித்தால் மாத்திரம்தான் அந்த மகிழ்ச்சியை நம்ம வெளிக்காட்டவே முடியாது. அவ்வளவு இருதயத்திலே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி எப்போ நாம் அவரிடத்துல பேசும்போது, அவரிடத்துல அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சினால் அவர் நிரப்புகிறார் அல்லவா? அந்த மகிழ்ச்சியை வேறு எங்கிருந்தும் நாம் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, நம்ம 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அந்த அன்னாளினுடைய வேண்டுதல் அங்கீகரிக்கப்பட்டது இல்லையா? அவள் எப்படி வேண்டுதல் செய்தாள்? அவள் கத்தல, கூப்பாடு போடல, சப்தமிடல, அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இருதயத்திலே ஆண்டவரோடு பேசினதே தேவன் அன்னாளுக்கு அருளி செய்தார். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திலும் கூட இருக்கிற வாஞ்சைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள், கவலைகள், பாரங்கள், நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் நம்முடைய இருதயத்துல இருக்கும் இல்லையா? இந்த இருதயத்திலிருந்து நம்ம ஆண்டவரிடத்துல அவருடைய சமூகத்திலே அமைதியை அமர்ந்திருந்து நம்ம அவரிடத்துல நம்முடைய இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா அப்படி அன்னாளை போல அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி, நம்முடைய இருதயத்தில் உள்ள நாம் வேண்டிக் கொள்கிற காரியங்களை நமக்கு அவர் செய்து தர அவர் வல்லவராக இருக்கின்றார். சங்கீதம் 20:4 வாசிக்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்துருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த இருதயத்தின் ஆசைகள், அதாவது இந்த ஆசைகள் அவருக்கேற்ற ஆசையாக இருந்தால் நிச்சயமாக அவர் நிறைவேற்றி தருவார். இந்த ஆசைகள் எப்படிப்பட்டதா? உலக பிரகாரமாக லௌகிக ஆசைகளாக இருந்தா நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றி தரவே மாட்டார். ஆனா அவருக்கேற்ற ஒரு ஆசையாக இருந்தால், அவருக்கு பிரியமான ஒரு விருப்பமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஆசைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல் என்ன? நம் கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியா இருக்கும்போது இருதயத்தினுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அன்னாளுக்கு நிறைவேறியதுன்னு சொன்னா அது ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மட்டுமா அவர் தேவன்? இல்ல,
இன்றைக்கு வரைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார் அல்லவா? அப்ப அந்நாளுக்கு நிறைவேற்றிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்ற மாட்டாரா? நிச்சயமாக நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நமக்கு நிறைவேற்றி தருவார் என்பதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது. நாம் ஆண்டவரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே, திருக்கும் கேடுபாடுமுள்ள என்னுடைய இருதயத்தை நான் உங்ககிட்ட கொடுக்கம்பா. என் இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறதப்பா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால முடியலப்பா. இந்த திருக்கும் கேடுபாடும் நிறைந்த என்னுடைய இந்த கடினமான என்னுடைய இருதயத்தை நீங்க எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி நாம் நம்முடைய அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து நம்முடைய இருதயத்தில் உள்ளதை எல்லாம் அவருடைய சமூகத்திலே ஊற்றி விட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் அவருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அந்நாள் எவ்வளவு மன துக்கத்தில் இருந்திருப்பாங்கல்ல, அதை யோசித்து பார்ப்பேன். இப்போது கூட அநேக சகோதரிகள் தன்னுடைய குழந்தையின்மையால எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கல்ல. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தையான வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றின் மத்தியிலேயும் கூட எனக்கு அன்பான சகோதரியே, நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது, அவரிடத்திலே நீ மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உன் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அந்நாளுக்கு அருளி செய்யவில்லையா? அதே போல உன்னுடைய வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக சகோதரிகள், எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில அநேக இதே போல ஒரு நிந்தனையான ஒரு அனுபவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ அவருடைய சமூகத்திலே நீ மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் விருப்பத்தின்படி உன் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி தர அவர் வல்லவராக இருக்கின்றார். இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நீ ஜெபித்துப்பார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் உமக்குள் மகிழ்ச்சியா இருக்கேன். இத்தனை நாட்களும் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் என்னை மகிழ்ச்சியோடு வைத்திருந்தது. உலகத்தின் லௌகீக ஆசைகள், இச்சைகள் எல்லாம் எனக்கு மனமகிழ்ச்சி தந்தது ஆண்டவரே. ஆனால் இந்த மகிழ்ச்சி அல்ல, நான் உமக்குள் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எனக்கு உம்முடைய சமூகத்திலிருந்து அநேக கிருபைகளை எனக்கு தரப்போறீங்க என்று சொல்லி ஆண்டோடைய கரத்தில் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தர அவர் வல்லவராக இருக்கின்றார். அந்நாளுக்கு நிறைவேற்றினவர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்றி தரமாட்டாரா? நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். ஆகவே நாம் இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிற கர்த்தரிடம் நாம் எப்படி இருக்க வேண்டும்? மன மகிழ்ச்சியோடு, எப்பவும் அவருடைய சமூகத்திலே போய் நம்ம துக்க முகத்தோடு அல்ல, அவரை வரவேற்று, ஆவியானவரே நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்க என்னோடு இருந்து பேசுங்க, என்னுடைய இருதயத்தின் ஆசைகள் வாஞ்சைகள் எல்லாம் உமக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், உமக்கு சித்தமான காரியங்களை நீங்க என்னிலே நிறைவேற்றுங்கப்பா என்று சொல்லி பொருத்தனைகளோடு அவருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியோடு நாம் பண்ணுகிற விண்ணப்பங்கள் வேண்டுதல்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் செய்கிற தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். நான் ஒரு நிமிடம் அவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ளே சுவாமி, ஆண்டவரே, நீர் அந்நாளுக்கு அவருடைய இருதயத்தின் வேண்டுதலின்படி அருளி செய்த தகப்பன் அல்லவா? இன்றைக்கும் ஆண்டவரே, தன்னுடைய பிரச்சனைகளுக்காக, கவலைகளுக்காக, பாரங்களுக்காக, இன்னும் தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக இன்றைக்கு விசேஷமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, அந்த காரியங்களை கர்த்தர் நினைவுபடுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அந்நாளுக்கு அவருடைய வேண்டுதலின்படி நிறைவேற்றிய தகப்பன் அப்பா, இன்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி நிற்கின்ற, கதறி இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தரை தொட்டு அவருடைய கர்ப்பத்திலே குழந்தையை உருவாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீ பிள்ளைகளுக்கு அப்படி செய்ய போறதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு இருந்து அவருடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.